ஹலோ இளவரசி, ஒரு நிமிஷம். இந்த ஆதாரத்தை பார்க்காம போறீங்களே? என்ன ஆதாரம்? மயக்கம் வருது. வணக்கம். ஐயோ, சாப்பாடு வாங்கி வர மறந்துட்டேனே. என் கார்ல பியர் தான் இருக்கு, குடிப்பியா? கொண்டு வரட்டா? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல? கோச்சிக்காதம்மா, நீயும் குடியும் கொடுத்தனமா இருந்தவ தானே, அதனாலதான் அப்படி கேட்டேன். ஆமா, உன் புருஷன் குடிக்க மாட்டா, உன் மச்சனை குடிக்க மாட்டா, அதனாலதான் நீ இப்படி இருக்க. சரி விடு, போக போக பழகிடும். எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அப்படி கடத்தி கொண்டு வந்திருக்க? அது உனக்கு சொன்னா புரியாதுமா. இது இன்டர்நேஷனல் பாலிசி மாதிரி. இப்போ யுனைடெட் அரப்ஸ்ல கச்சா எண்ணெய் ஏறினா நம்ம நாட்டுல பெட்ரோல் விலை ஏறுறியே. அரேபியால எண்ணெய் எடுக்கிறவனுக்கும் அம்ஜிகர்ல பைக் ஓட்டுறவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆந்திரால மழை பெய்யலன்னா அரும்பாக்கத்துல வெங்காயம் விலை ஏறுது. ஏன்? ஒரு இடத்துல தேல் கொட்டினா இன்னொரு இடத்துல நெறி கட்டுது. ஏன்? இது உலக நியதிமா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. நோ 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 நோ, ஐ அம் டெல்லிங் an intellectual answer. என்னோட எதிரி யார் தெரியுமா? நீ இல்ல, உன் புருஷனோட தம்பி. அதான் கமிஷனர் ஆபீஸ்ல போலீஸ் ட்ரெஸ் போட்டு வெறப்பா நடந்து போயிட்டு இருப்பானே, போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சண்முகம். அவன் தான் எனக்கு எதிரி. அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவன் எதுவும் தப்பு பண்ணலமா. தப்பு பண்ணது நான். தப்பு பண்ண என்ன அவன் தேடுறான் பாரு, அதுதான் அவன் பண்ற தப்பு. சரி நீயே சொல்லு, ஒரு போலீஸ்காரன் இந்த மாதிரி வேலை பண்ணலாமா? நியாயத்தை நீயே சொல்லு. அதுக்கு எதுக்கு என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்க? குட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் அவன் பொண்டாட்டி ஜெயந்தியை தான் கடத்துறேன், ஆனா அதுல 50% தான் வொர்க் அவுட் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நினைச்சேன், பட் இப்போ டிஸ்டர்ப் பண்றான். இப்போ நான் அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கும் அவனை பழி வாங்கறதுக்கும் எனக்கு ஒரு துருப்பு சீட்டு வேணும். அதுதான் நீ. உன்னை வச்சுதான் நான் அவனை பழி தீர்க்கவே போறேன். இங்க பாரு, பல மாசம் கழிச்சு இன்னைக்குதான் நான் என் புருஷனை பார்க்க அவரை தேடி போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்க கல்யாண நாள். தயவு செஞ்சு என்ன விட்டுடு பிளீஸ். உனக்கு இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளா? உன் புருஷனோட நீ சேர போறியா? இந்த கதையை நான் எங்க போய் சொல்றது? நீ அவனோட சேரவே முடியாதுமா. அந்த மகா இருக்காளே மகா, அவன் மடியில உட்கார்ந்து ஜல்சா பண்ணிட்டு இருப்பா. ஜல்சா. வாய மூடு. அவரு அந்த மாதிரி கிடையாது. ஐயோ பாவம், நீ கொஞ்ச நாள் ஜெயில இருந்தல்ல, உன் புருஷனும் அந்த மகாவும் சேர்ந்தடிச்ச கொட்டம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, அந்த மகா யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏய், யாரு அந்த மகாக்கு? உனக்கு என்ன சம்பந்தம்? அது உனக்கு தேவையில்லை. மகாவ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போதைக்கு உனக்கு அது மட்டும் தான் சொல்லுவேன். ஆனா ஒண்ணு, உன் புருஷனோட அவன் நிம்மதியா வாழ விடவே மாட்டா. உன் புருஷன் நீ தொலைச்சிட்டா முடிவு பண்ணிக்காம. அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். என்ன முதல்ல இங்க இருந்து விடு ப்ளீஸ். நான் போகணும், என்ன விடு. ஓஹோ, என்னம்மா சினிமாவுக்கு வந்த மாதிரி போகணும் போகணும் சொல்லிட்டே இருக்கிற? நான் உன்னை கடத்திருக்கேன். இனி அடிதடி வெட்டு குத்து டெரர் நடந்தா தானே நான் உன்னை கடத்துறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இத பாரு, இப்ப நீ என்ன விடல, நான் இங்கேயே கத்தி கூச்சல் போடுவேன். நான் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். நான் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துவேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. என்ன விட்டுடு. ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. உன்னை கடத்துனதுனா, ஆனா நீ என்ன பயமுறுத்திட்டே இருக்க பாரு. யாராவது இருக்கீங்களா? ஏய் ஏய், காப்பாத்துங்க. ஏய் கத்தாத கத்தாத. காப்பாத்துங்க. ஏய் அடி கத்தாத சொல்லிட்டே இருக்க. என்ன பண்றப்ப? வாயில பிளாஸ்டிக் போட்டதான் வாயை மூடு. கத்தாத. ஏய் கட். ஏய் கத்தாத, வாயை தான் நான் மூடுறேன். ஏய் கத்தாத. நானும் பாத்துட்டே இருக்கேன். வணக்கம் தாய் குலமே, உங்களுக்காக டிஃபன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். பயப்படாத, பிளாஸ்டர் தான் எடுக்க போறேன். ப்ளீஸ் என்ன அவுத்து விட்டுரு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்க போற?
என்ன விட்டு ப்ளீஸ். ஓ, உன்னால எனக்கு சில காரியம் ஆக வேண்டியது இருக்குமா. அது வரைக்கும் நீ என் கஸ்டடியில தான் இருக்கணும். உன்னை துருப்பு சீட்டா வச்சுதான் நான் சில விபரீத விளையாட்டெல்லாம் விளையாட போறேன். இந்த பாம்பா வச்சு வித்த காட்டுறவன் விஷமுறிவு மருந்தை எப்பவுமே வச்சிருப்பான். அது மாதிரி அந்த ஏசி சண்முகத்தோட நான் வாழ்வா சாவா விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீ என் கூட இருந்தன்னா நான் தைரியமா காய நகர்த்துவேன். ப்ளீஸ் என்ன விட்டுடு. உனக்கு எஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். ஐயோ, அந்த கடவுளா பார்த்து அனுப்பி வச்சா பரிசு சீட்டுமா நீ. அப்படி இல்லனா கடவுள் நம்பிக்கை இல்லாதனா ஏன் கோயிலுக்கு போகணும்? அங்கேயே நான் உன்னை பார்க்கணும் சொல்லு. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. இந்த பாரு, நான் அவர்கிட்ட போகணும். நான் யாருக்கிட்டயும் உன்னை பத்தி சொல்ல மாட்டேன். நான் என் குழந்தைய பார்க்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடு. அப்படிதான். ஏய், என்ன பண்ற? நீ என்ன கோலத்துல இருக்கன்னு உன் புருஷனுக்கும் மச்சனுக்கும் தெரிய வேணா. போட்டோ அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கமான், நல்லா பேசு, நல்லா ஃபீல் பண்ணுமா. நிறைய எதிர்பார்க்கறேன் உங்ககிட்ட. ஓகே ஓகே ஓகே, மெயில் அனுப்பிச்சு வந்துடுறேன். ஓகே, அனுப்பியாச்சு. என்ன அடிக்கிறியாடி? கல்லு கிடைச்சது. நில்றி. ஓடாத. ஓடாத. ஏகிட்டு தப்பி போற. என்ன காப்பாத்துறது? எவனோட காப்பாத்த மாட்டான். அடிக்க கூடாது பார்த்தா ரொம்ப துள்ற. வாங்கடி. எங்கடி ஓடுற? பாடி எப்படி தப்பு பாத்துறேன். கை வைக்க கூடாதுன்னு பார்த்தா கை கால உடைச்சிடும். உட்காரடி, உட்காரு. யாரோட காப்பாத்த மாட்டாங்கடி. எவன் வர நான் பாத்துறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா கயிறு அவுத்துட்டு என்கிட்ட தப்பிச்சுக்க பாப்பேன். கவனம் இருக்க மாட்டியா? வாய மூடு சொல்லிட்டேன். விட்டுறதா? என்ன விட்டு ப்ளீஸ். நான் அவர்கிட்ட போகணும். என்ன விட்டுடு. என்கிட்ட இந்த தப்பிக்க பாக்குற? இருடி, உன்னை கட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன். விட்டுறதா? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உனக்கெல்லாம் இறக்கமே பார்க்க கூடாது. போனா போகட்டும், லூசா கட்டி விட்டா என்ன லூசா நினைச்சிட்டல? இதுக்குதான் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், பேய கண்ணு மனசு இறங்கினாலும் இறங்கலாம், பொம்பளை கண்ணு மனசு இறங்க கூடாதுன்னு. என்ன விட்டு ப்ளீஸ். நான் அவர்கிட்ட போகணும். ப்ளீஸ். போனா போகட்டும், பாவம் சாப்பிடலையேன்னு நானே காலைல போய் டிஃபன் வாங்கி வந்து கொடுத்தா என்கிட்ட தப்பிக்க பாக்குறியா? இன்னைக்கு ஃபுல்லா பட்னி தாண்டி. என்னடி பாக்குற? சாவடிச்சிருவேன். உனக்கு டிஃபன் ஒரு கேடு வந்து வச்சுக்கிறேன். இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச சாவடிச்சிருவேண்டி உன்னை.